Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த crispy fried chicken தாங்க. இந்த crispy fried chicken ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு அதோட அவுட்புட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அதனால் அப்படியே புகழ் மழையில் நனைஞ்சு போயிருந்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெசிபிக்கு சிக்கன் விங்ஸ் தான் தேவைன்றனால நாங்கள் டேரெக்டாகவே டெண்டர் கட்ஸ்க்கு போயிட்டு சிக்கன் விங்ஸ் வாங்கிக்கிட்டோம். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 ஸ்பூன் garlic பவுடர், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சால்ட் டு டேஸ்ட். இப்போது இது எல்லாமே ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்க போகிறோம். இதை நான் நெக்ஸ்ட் டே தான் செய்ய போகிறேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 1.5 கப் மைதா எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 ஸ்பூன் garlic பவுடர், 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1 ஸ்பூன் க்ரஷ்ட் பெப்பர் பவுடர். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கணும். இப்போது இதில் மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் வாயில் போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு பவுலில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இது எதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் போக போக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆயிலை ஹீட் பண்ண ரெடியாக வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸை இந்த மாவு மிக்சரோடு வந்து நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டஸ்டிங் கூட பார்த்திங்கன்னா நான் இப்போது இதில் இந்த வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரியே டஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து செய்யணும். நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதை தட்டி விட்டோன்னா எக்ஸஸ் மாவு வந்து கீழே விழுந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது டஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் பீசஸை வந்து நம்ம அந்த ஐஸ் வாட்டரில் போட போகிறோம். அந்த ஐஸ் வாட்டரில் போட்ட உடனே பபிள்ஸ் மேலே வரும். அது ஒரு 1 செகண்டில் டக்குன்னு எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஐஸ் வாட்டரில் போடுறேன். அந்த பபிள்ஸ் மேலே வந்ததுமே அதை எடுத்து திரும்பவும் இதே மாவில் போட்டு டஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலி நம்ம 2 டைம்ஸ் வந்து டஸ்ட் பண்ணி எடுக்கிறதா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு அகெயின் டஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த KFC சிக்கனில் எப்படி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோம். அது வந்து நான் கடைசியில் வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்போ உங்களுக்கு புரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இப்போது எல்லா சிக்கன் விங்ஸையும் இதே மாதிரி டஸ்ட் பண்ணி எக்ஸஸ் மாவை தட்டி எடுத்து அந்த ஐஸ் வாட்டரில் போட்டு நான் சொன்ன மாதிரி டஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாமே வந்து நம்ம டஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது எண்ணெயும் காஞ்சிருக்கு. எண்ணெய் வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ரெடி பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸாக நம்ம 1 by 1 இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப வந்து ஆயில் சூடாக இருந்ததுனாலும் கருகி போயிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த சிக்கன் விங்ஸ் வந்து டோட்டலாக வந்து குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 3 minutes தான். ஒரு பக்கம் 1.5 minutes, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 1.5 minutes, அவ்வளோதான் அதோட குக்கிங் டைம். அதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா கூட அது ரொம்ப ரஃப் ஆகிடும் சிக்கன். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிளேட் பண்ணிட போகிறோம். தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிட போகிறோம்.
இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேட்சையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 2 செட்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு சிக்கன் விங்ஸ் டோட்டலாக ஒரு 16 பீசஸ் கிடச்சிது. இதில் ஒரு 6 பீசஸ் மட்டும் வந்து நான் சாஸ் ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த சாஸ்க்கு வந்து ஒரு 10 கார்லிக் பீசஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த ஆயில் பேன்லேயே வந்து போட்டு சாட்டே பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் வேணால் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த கார்லிக் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நான் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் வந்து அந்த வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஒன்ஸ் அது நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1 by 1 ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு காரம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் அது ஏறக்குறைய பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி திக்கன் ஆகி வரும்போது தான் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ண போகிறோம். அகெயின் இதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாஸ் நல்லா கெட்டியான பதம் வரும்போது ஃபைனலாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் 1/2 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மிக்சர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் விங்ஸ்லேருந்து ஒரு 6 பீசஸ் மட்டும் நான் இந்த சாஸோடு ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஏன்னா குட்டீஸும் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப வந்து காரமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க அந்த பிளெயினான கிறிஸ்பி விங்ஸை சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆப்டாக இருக்கும். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்த கலவையாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ இன்னொரு பவுலில் இதை எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த க்ரீன் பார்ட் அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் விங்ஸ் ரெசிபி வந்து நம்ம கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டோன்னா எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் இந்த சிக்கன் விங்ஸ் வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த வேரியேஷன் வந்து மேலே இருக்கிற சிக்கன் போர்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்தது. கீழே ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணாமல் வச்சது. எதுக்காக நான் இதை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப் பண்ணி அந்த கோல்டு வாட்டரில் டிப் பண்ணும் போது நமக்கு கிடைச்ச சிக்கன் பீஸ் எப்படி இருந்ததுன்ற அவுட்புட் நான் ஃபைனலாக கடைசியில் காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் கீழே இருக்கிற அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போது நார்மலாக 65 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அது நம்ம கையில் பிரிக்கும் போது பார்த்தாலும் நார்மல் சிக்கன் 65 மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது நம்ம வந்து இந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட், எப்படி வந்து அதோட அவுட்புட் இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இப்போது நம்ம அந்த ஐஸ் வாட்டரில் போட்டு 2 டைம்ஸ் வந்து அந்த சிக்கனை டஸ்ட் பண்ணி எடுத்ததுனால நம்மளுக்கு எவ்வளோ அழகாக அந்த சிக்கன் குக்காக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ஜூஸியாக டெண்டராக இருக்குது. இப்போ கேஎஃப்சியில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், நம்ம அதை கையால் ரிமூவ் பண்ணும்போது அதோட ஃப்ளெஷ் பார்ட் தனியாக அதோட ஸ்கின் தனியாக ரிமூவ் ஆகி வரும். அதே மாதிரியே நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சிது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ பிடிச்சிருந்தது எங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி. எனக்கு இம்மீடியட்டாக இதை போஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தான் தோணுச்சு. அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? சீக்கிரமாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's bye bye from Latha Kannan. Bye. Thanks for watching.